அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து மேட்சிங் பொருத்தத்துக்கு திருமண பொருத்தத்துக்கு வந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து ஒரு நிமிஷத்துல லக்னம் மாறுது. புதுக்கோட்டை மாவட்டம், அவங்க ஊர் சைடு உள்ள அவங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி எழுதின ஜாதகம். ஒரு நிமிடத்தில் வந்து லக்னமே மாறுது. அப்போ வந்து நம்ம அதில் பலன் எடுக்கிறது கஷ்டம். அந்த திருமண பலன்கள் பார்க்கும்போது 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த மாதிரி பல விஷயங்கள், 5ஆம் வீடு கணிக்கணும்ல. லக்னம் வந்து தெளிவாக இல்லாத ஜாதகம். நம்ம ஆதித்ய குருஜிகள் சொன்ன 8-12 சுபத்துவம் ஒருத்தங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிறந்த ஊரில் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த விதியை பயன்படுத்தி இந்த ஜாதகரோட லக்னத்தை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேங்க. மேட்சிங் வந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்து அட்மின் கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பையனுடைய ஜாதகம் வந்து மேஷ லக்னம் 0.02 டிகிரி. அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் வந்து லக்னம் மாறுது. இது வந்து கடவுளால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல கடவுளே இறங்கி தான் வரணும். ஆனால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, நான் எடுத்த உடனே ஒரே கேள்வி தான். பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பரிபூர்ண சுபத்துவமாக சுக்கிரன் உச்சனாகி உட்காந்துருக்க. குரு அவரோட வீட்டை அவரே பார்க்குறாரு. குரு தசை நடந்திருக்கு, இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் அவரை குரு திசையிலே நகர்த்தி இருக்கும். வெளிநாட்டில் தான் இருப்பார். அந்த அடிப்படையில் வந்து ஒரே கேள்வி தான். போனை போட்டு மாப்பிள்ளை எந்த ஊர்லங்க இருக்கிறாரு இப்போ அப்படின்னு தான் கேட்டேன். சிங்கப்பூரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து முடிஞ்சுதாங்க. அப்போ மேச லக்னமாக எடுத்து நான் மறுபடியும் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்தேன். இப்போ இந்த ஜாதகத்தோட கட்டத்தை வந்து நான் போட சொல்கிறேன். கிரக நிலைகளை வந்து நான் அதில் போட சொல்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தை எதுக்காண்டி நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே பலன்களை வேகமாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் கொடுத்த உடனே பலன் சொல்லுவாங்க. இந்த கட்டத்தை மட்டும் பார்த்த உடனே குரு 4ல் இருக்கார், 3ல் இருக்கார், 2 இருக்கார் சும்மா அடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஒன்று நம்மளும் பார்த்தோன்னே ஆஹா பெரிய ஜோதிடர் பார்த்தோன்னே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லாமல், எந்தெந்த கிரகம் இப்போ அடுத்தடுத்த வீட்டில் சனியும் குருவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கட்டத்தை பார்த்து பலன் சொல்லுவோம். ஆனால் நெருங்கின நிலைமையில குரு வந்து சனியால் பாவத்துவப்படுத்தப்பட்டிருப்பார். குரு திசை நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஆகா ஓகோன்னு இருக்கும். குரு 9ல் இருக்கிறார், அப்படி கொட்டுவார் இப்படி கொட்டுவார்னு ஒன்றும் கொட்ட மாட்டார். சனியால் ஒரு பாவத்துவமாக இருப்பார். அதனால கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லாமல் அந்த ஜாதகத்தை போட்டு எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, எந்தெந்த இடைவெளியில் இருக்குது, பார்வைகள் வந்து எப்படியெல்லாம் கிடைக்குது, எந்த டிகிரியில் பார்வை நெருக்கம், பார்வையோட டிகிரி நெருக்கம், அதுக்கப்புறம் வந்து லக்ன புள்ளி, லக்ன முனை வந்து எங்கே ஆரம்பிக்குது, இப்படியெல்லாம் பார்த்துக்கிடாம வெறும் கொடுத்த கட்டத்துக்கு வேகமாக பலன் சொல்ல ஆரம்பிக்கக்கூடாது. ஒருவேளை லக்ன சந்தியாக அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சில கேள்விகள் மூலியமாக லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பலன் சொல்கிறது தான் ஒரு நியாயமான முறை. குருஜி ஆதித்ய குருஜி அதை அப்பப்போ அவரோட இதில் வந்து அவர் சொல்லுவார். இப்போ அவரால் தான் ஜோதிடத்தில் நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. எல்லா ஜோதிடர்களும் வந்து ஓரளவு வந்து அவர் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவரோட விதிகளும் வந்து பொருந்தது. உண்மைத்தன்மை இருக்க போய் தான் வந்து அவரோட விதிகள் வந்து பொருந்துதோ வழியே. இப்போ பொருந்தலைன்னா அவர் யாரும் பின்தொடர போகிறதில்லை. அவர் பாட்டில் ஏதோ உழம்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவாங்க. அவர் சொல்கிறது சரியில்லைன்னா அவர் சொல்கிறது வந்து ஒவ்வொரு விதியும் சரியாக இருக்க போய் தான் வந்து இப்போ வந்து அவர் வந்து அவரோட விதிகள்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஜோதிடர்களுக்கும் அது உண்மையாக என்னை பொறுத்த மாதிரி ஜோதிடர்களுக்கும் அது மிகவும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 8-12 சுபத்துவ விதியை வச்சு தான் ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. மற்றபடி வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண திணறி இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷங்கத்தில் வந்து அது ரிஸ்க்கு. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் பொருந்தலைன்றவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம பேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி மேக்சிமம் ஜாதகம் பொருந்தலைன்னே சொல்லிட்டு இருப்பாங்களோ ஒழிய, அந்த கொடுக்குற ஒருத்தர் பணம் கொடுக்குறாருல அவர் மேலே கொஞ்சம் விசுவாசத்தையும், அவர் ஒரு பெண்ணை பெற்றுட்டு அதுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் அவங்கள அடிக்காங்க. அப்போ நம்ம வாங்கின காசுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே இப்படி வந்து தட்டி கழிக்க மாட்டாங்க யாரும். அதன் அடிப்படையில் தான் வந்து ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கணும்னே உடனே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பலன் சொன்ன ஜாதகம் இந்த 8-12 சுபத்துவத்தின் மூலியமாக தான். அவர் வெளிநாடுன்னு சொன்ன உடனே அங்கே வந்து முடிஞ்சது. சரி, அப்போ வந்து இவர் வந்து மீன லக்னத்தில் இவர் பிறக்கலை, இவர் மேச லக்னத்தில் தான் பிறக்கிறான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக நான் பலன் சொல்ல ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோதிடர்களும் லக்னத்தை வந்து சில கேள்விகள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம பலன் சொல்கிறது வந்து அது தப்புங்க. அது அவங்கள வந்து நம்மளுடைய கஸ்டமரை வந்து அது ஏமாத்துறதுக்கு வந்து சமம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி கஸ்டமர், அதாவது பொதுமக்களும் வந்து ஜோதிடத்தோட உண்மைத்தன்மையை அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஜோதிடர்கள் வந்து கடவுள் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவங்க சொல்லிடணும்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. ஜோதிடங்கிறது வந்து ஒரு கடல். இப்போ அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன், இறந்த ஜாதகத்தை கொடுத்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா எங்கள் கண் வந்து கரண்டு ஒரு 3 வருஷமாக நடந்த தசாபுத்திகளுக்கு தான் போகுமோ ஒழிய 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி இறந்தவருக்கு அந்த இறப்புக்கு வந்து கண்ணு போகாது. ஜோதிடம் கடல். நீங்கள் என்ன கேள்வி கேட்கீங்களோ அதை பொறுத்த பாவகங்களுக்கு தான் எங்களோட கண்ணு போகும். அதனால உங்களுக்கு எதில் சொல்யூஷன் தேவையோ அதான கொஸ்டினை வந்து தைரியமாக முதல் ஆஸ்க் பண்ணுங்க. அதாவது கேளுங்க, இந்த கொஸ்டின் தான் இதில் எங்களுக்கு அப்படின்னா தான் சொல்யூஷன் கிடைக்குமே ஒழிய ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு தவறான செயல்.
இதுதான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம குருஜியோட விதி பொருந்தி இருக்குது. அதை சரி நம்ம வந்து பகிர்ந்துக்கலான்னு பார்த்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.